Saree ப்ரீப்ளீட்டிங் அப்படிங்கிறது ரீசெண்டாகவே வந்துட்டு ட்ரெண்டாக இருக்குது. இப்போ நான் வச்சுருக்க செமி சில்க் சாரியை எப்படி ஒரு ப்ரொஃபஷ்னல் மெத்தடில் நம்ம ப்ரீப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு இன்டெப்த்தாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரீப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எடுத்து வேர் பண்ணுறதுக்கு. திவிஜா ஃபேஷன்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து இந்த சாரியை நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. சாரீ ப்ரீப்ளீட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 3 மார்க்கிங் பாயிண்ட் தேவைப்படுது. ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஷோல்டர் பின் இருக்கு இல்லையா, அந்த பகுதி நம்மளுக்கு பல்லு வந்து எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அந்த ஷோல்டரில் பின் பண்ணுவோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம ஒரு மார்க்கிங் பாயிண்ட் வந்து பண்ணிக்கலாம். நான் மார்க் பண்ணுறதுக்கு ஒரு சேஃப்டி பின் எடுத்து அந்த இடத்துல வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மார்க்கிங் பாயிண்ட்டு. இன்னும் நம்மளுக்கு 2 மார்க்கிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஷோல்டரில் இருந்து அப்படியே நீங்கள் சுற்றி கொண்டு வந்து நம்ம பெல்லி பட்டன் இருக்கும் இல்லையா, அங்கே இருந்து நம்மளுக்கு ஃபிங்கர்ஸ் அண்ட் பாம், அதாவது நம்ம அரடி டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கோங்களேன், அந்த அரடி டிஸ்டன்ஸ் வந்து நம்ம பெல்லி பட்டன்லேருந்து எடுத்து அங்கே ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணுறோம். இது வந்து நம்மளுக்கு செகண்ட் பாயிண்ட்டை மார்க் பண்ணுறோம். தேர்ட் பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணுவோம் இல்லையா சாரி, அதிலேருந்து நம்ம அதே மாதிரி சுற்றி கொண்டு வந்து நம்ம செகண்ட் பாயிண்ட் மார்க் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம ஃபிங்கர்ஸ் அண்ட் பாம், அதாவது அரடி டிஸ்டன்ஸ் விட்டு அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். செகண்ட் அண்ட் தேர்ட் மார்க்கிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் நம்ம ஃப்ரண்ட் ப்ளீட்ஸ் வந்து எடுப்போம். ஸோ அதையும் வந்துட்டு நம்ம இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஷோல்டர் ப்ளீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம முந்தி பகுதி இருக்கு இல்லையா, அங்கேருந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ப்ளீட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மடித்து விட்டுருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஓரம் அடிக்கல அப்படிங்கும் போது இந்த நம்ம ப்ளீட்ஸ் எடுக்கும் போது நம்ம நெயில்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கூட வந்துட்டு அதில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும், இழுத்துட்டே இருக்கும். அதனால் ஒரு 1/2 இன்ச் to 1 இன்ச் வந்து நம்ம மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளீட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக வரும். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ ப்ளீட்ஸை அந்த மாதிரி குட்டி குட்டியாக எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்சஸே வந்துட்டு போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு நிறையா ப்ளீட்ஸ் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் 3 இன்ச்சஸ் இல்லைனா 2.5 இன்ச்சஸ் வந்து நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10 ப்ளீட்ஸே வரும். இப்போ நான் எடுத்திருக்கிறதே பார்த்தீங்கன்னா 10 ப்ளீட்ஸ் வர மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன், குட்டி குட்டியாக எடுத்திருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பின் வந்து அந்த கார்னரில் பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ளீட்ஸ் எடுப்பீங்க. அந்த ப்ளீட்ஸ் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அதாவது ரைட் ஹேண்டையும் லெஃப்ட் ஹேண்டையும் வந்துட்டு மாற்றி மாற்றி வைக்கணும். ஸோ அது வந்து ஒரு 2 இன்ச்சஸ் அந்த கேப்பில் வந்துட்டு நீங்கள் நான் சொன்னேன் இல்லையா சின்ன சின்னதாக எடுக்கணும் அப்படின்ட்டு, அதே மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10 ப்ளீட்ஸே வரும். உங்கள் சாரி வந்துட்டு ரொம்பவே பெருசாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 12 ப்ளீட்ஸ் கூட வரும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ ப்ளீட்ஸ் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் ப்ளீட் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் உள்ளே இருக்க ப்ளீட்ஸ் எல்லாமே வெளியே தெரியாமல் இருக்கும். இல்லை ஒரே ஈவனாக வந்துட்டு எல்லா ப்ளீட்ஸுமே ஒரே அளவாக வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட்டுக்கு கீழே எல்லா ப்ளீட்ஸுமே வந்துட்டு தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து கவர் பண்ணோம் அப்படிங்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை வந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே தெரியும். ஸோ உங்களுக்கு ப்ளீட்ஸ் எடுக்கும் போதே அந்த மாதிரி நீங்கள் எடுத்து பின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அயன் பண்ணும்போதும் அதே மாதிரி பார்க்கவே வந்துட்டு ரொம்ப நீட்டாக வந்துடும். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்க இல்லையா, அது எல்லாமே ஈவனாக எடுக்கல அப்படின்ற போது, அதாவது ஒரு ப்ளீட் வந்து மேலே இருக்கும், ஒரு ப்ளீட் வந்து உள்ளே போயிருக்கும், அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப நீட்டாக தெரியாது. ஸோ ப்ளீட்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் பொறுமையாகவே எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஷோல்டரில் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா ஒரு பாயிண்ட்டு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, அது வரைக்குமே நான் ப்ளீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். 10 ப்ளீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதை அப்படியே வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ப்ளீட்ஸ்லாம் எடுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை நம்ம ஷோல்டரில் வச்சுட்டு அகைன் நம்ம ப்ளீட்ஸ் எல்லாமே எடுத்தோம் இல்லையா இது வரைக்கும், அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட் போர்ஷனுக்கும் நம்ம ப்ளீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இந்த ப்ளீட்ஸை எடுத்து நீங்கள் அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதுலேயும் வந்து நீங்கள் பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அயன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பட் உங்களுக்கு நான் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு இதில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதாவது நம்ம ப்ளீட்ஸ் எல்லாமே எடுத்துருக்கோம், நார்மலாக எடுக்கிற மாதிரி நம்ம ப்ளீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த சாரீ வந்துட்டு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு 2 to 3 ப்ளீட்ஸ்க்கும் சேர்த்து ஒவ்வொரு பின் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அயன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா எல்லா ப்ளீட்ஸையும் சேர்த்து ஒரு பின் வந்து பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு ஷோல்டர் பார்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சென்டர் ப்ளீட்ஸ், அதாவது ஃப்ரண்ட்டில் வரும் இல்லையா, அந்த பகுதி தான் நம்மளுக்கு வந்து ப்ளீட்ஸ் எடுக்கணும். அது வந்து செகண்ட் பாயிண்ட்லேருந்து இந்த தேர்ட் பாயிண்ட் வரைக்கும் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ நம்ம ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேர்ட் பாயிண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். 3 to 2 தான் ஸ்டார்ட் பண்ணணும். 2
வந்து 3க்கு போயிடாதீங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ்ட் ஆகும். இப்போ நான் 3rd பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ ப்ளீட்ஸ் தேவையோ அந்த மாதிரி நீங்கள் ப்ளீட்ஸ் எடுக்கலாம். நம்ம ஷோல்டரில் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் உங்களுக்கு எவ்வளோ ப்ளீட்ஸ் ஃப்ரண்ட்டில் வந்து வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 இன்ச்சஸ் அந்த அளவுக்கு வந்து நான் எடுத்திருக்கேன் இந்த சாரீக்கு. நம்ம இதை விட சின்னதாக கூட எடுக்கலாம், அதாவது 3 இன்ச்சஸ் கூட நம்ம எடுக்கலாம். நான் வந்துட்டு 4 இன்ச்சஸ் எடுத்திருந்தேன் இந்த சாரியில். ப்ளீட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு அந்த ப்ளீட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாத்தையும் வந்துட்டு அலைன் பண்ணிக்கலாம். ஒன்று மேலே ஒன்று வச்சு நம்ம அலைன் பண்ணி அதை வந்துட்டு ஒரு பின் வச்சு செக்யூர் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளீட்ஸ் எடுக்கும்போது கையில் வந்துட்டு நிறைய ஹோல்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் கரெக்டாக இருக்காது இல்லையா, அதனால தான் நம்ம ஒவ்வொரு ப்ளீட்ஸாக எடுத்து அதுக்கப்புறமா அதை நம்ம ஒரு பின் வச்சு நம்ம செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கே போகிறோம். இந்த பின் செக்யூர் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாகவே செக்யூர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வெயிட்டான சாரீ வந்துட்டு ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ப்ளீட்ஸ் எல்லாமே கையிலேருந்து அப்படியே நழுவிடும், அதுக்காக தான். ஸோ இதில் செகண்ட் பின் நான் பண்ணியிருந்தேன் இல்லையா மார்க்கிங் பாயிண்ட்டை, அதே பின் எடுத்து நான் செக்யூர் பண்ணிக்கிட்டேன் இந்த ஃப்ரண்ட் ப்ளீட்ஸுக்கு. இப்போ நம்ம சாரியில் மேல் பகுதியில் மட்டும்தான் நம்ம பின் பண்ணியிருக்கோம். ஸோ கீழ் பார்ட்லேயும் வந்துட்டு நம்ம பின் பண்ணோம் இல்லையா, அது வந்து நம்ம டேபிளில் வச்சு நம்ம எப்படி அலைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் ப்ளீட்ஸ் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா 7 ப்ளீட்ஸ் எடுத்திருந்தேன். நான் பெருசாக எடுத்திருக்கனால 7 ப்ளீட்ஸ் வந்துருக்கு. நீங்கள் சின்னதாக எடுத்தீங்க அப்படின்னா மோர் தென் 10 ப்ளீட்ஸ் வரும். இப்போ நான் டேபிளில் வச்சு நான் செக்யூர் பண்ணிக்கிறேன் ஒரு சைடில். ஸோ நம்ம கீழ் பார்ட்டில் தான் நம்ம ப்ளீட்ஸ்லாம் எடுக்கணும் இல்லையா, அதனால் நம்ம மேல் பகுதியை வந்து நான் செக்யூர் பண்ணியிருக்கேன். அண்ட் கீழ் பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ப்ளீட்ஸுமே வந்துட்டு கரெக்டாக நம்ம ப்ராப்பராக வந்துட்டு ப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். அதாவது மேல் பகுதியில் வந்து எந்த பொசிஷனில் இருக்கோ அதே மாதிரி தான் வந்துட்டு நம்ம கீழ்ப்பகுதியும் எடுக்கணும். இதில் ஒரு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்துட்டு எந்த ஃப்ளார் இல்லைனா லீஃபில் வந்துட்டு நீங்கள் ப்ளீட்ஸ் எடுத்துருக்கீங்களோ அதை பார்த்தா அதே மாதிரி வந்துட்டு கீழேயும் வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக கரெக்டாக வரும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒன்று மேலே ஒன்று வச்சு அலைன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ளீட்ஸ் எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அதை ஸ்ப்ளிட் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டே வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக வராது. சாரீ வேர் பண்ணும்போது உங்களுக்கு நீட்டாக இருக்காது, அப்படியே களைஞ்ச மாதிரி இருக்கும். இப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு சாரீ நீட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இருக்க சாரீ வந்துட்டு நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 inch கேப் எடுத்திருக்கேன். ஸோ 1 inch நம்ம கேப் எடுக்கும்போது ஒவ்வொரு ப்ளீட்ஸ்க்கும் 1 inch கேப் எடுக்கும்போது உங்களுக்கு சாரீ பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இருக்கும், நீட்டாக இருக்கும். நீங்கள் சின்ன சின்ன ப்ளீட்ஸாக எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 1 inch கேப் விடலாம். இல்லை எனக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 4 to 5 ப்ளீட்ஸ் தான் வருது அப்படின்னா நீங்கள் 1.5 to 2 inches கேப் விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கீழே வந்து பார்க்குறதுக்கு வந்து அழகாக தெரியும். நான் சொல்கிற மாதிரி டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சாரீ வேர் பண்ணிங்க அப்படின்னாலே சூப்பராக இருக்கும், ரொம்பவே வந்துட்டு நீட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அலைன் பண்ணிட்டோம். ஒவ்வொன்றுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 1 inch கேப் வச்சு நம்ம அலைன் பண்ணியிருக்கோம். இதை வந்து நான் பின்ஸ் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பின் மட்டும் பத்தாது, ஒரு பின் வச்சு நம்ம செக்யூர் பண்ணோம் அப்படின்னா சாரீ வந்துட்டு களைஞ்சிடும், அந்த ப்ளீட்ஸ் எல்லாமே களைஞ்சிடும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம 2 பின் வச்சு நான் செக்யூர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம பின்ஸ் வந்து நிறைய வச்சு செக்யூர் பண்ணும்போது உங்களுக்கு சாரீ வந்துட்டு களையாது. நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து அயன் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ எடுத்து நீங்கள் ப்ரீப்ளீட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அயன் பண்ணோம் அப்படிங்கிறது கூட கிடையாது. நீங்கள் ப்ளீட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 2 weeks கழிச்சு எடுத்தாலும் சரி, 1 month கழிச்சு எடுத்தாலும் உங்களுக்கு வந்து ப்ளீட்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறமா எடுத்து அயன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேல் பகுதி இருக்கு இல்லையா, நம்ம இன்சர்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த பகுதியில் நம்ம இப்போது ப்ளீட்ஸை வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/4 inch அளவு எடுத்திருக்கேன். அண்ட் இதை பார்த்தீங்கன்னா நம்ம பேக் சைடில் வச்சு நம்ம செக்யூர் பண்ணிக்கலாம். இதுக்கும் வந்துட்டு ஒரு ரீசன் இருக்குது ஏன் பேக் சைடில் பின் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இப்போ நம்ம மேல் பகுதியில் வந்து ஒரு 1/4 inch எடுத்திருக்கோம் அண்ட் கீழ் பகுதியில் 1 inch எடுத்திருக்கோம். அப்போ சென்டரில் வந்து 1/2 inch அந்த மாதிரி எடுக்கணும். ஸோ அதுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1/2 inch அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணி நான் பின்ஸ் வந்து நான் செக்யூர் பண்ணிக்கிறேன். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பின் செக்யூர் பண்ணால் கரெக்டாக இருக்காது அப்படிங்கிறதுனால இதுலேயும் நான் 2 பின் செக்யூர் பண்ணியிருக்கேன். அதாவது நீங்கள் ப்ளீஸ் எடுத்து பாருங்கள், அதாவது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா 3 பின் கூட தேவைப்படும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு நீங்கள் பின்ஸ் வந்து இங்கே செக்யூர் பண்ணிக்கோங்க. நான் இதில் பார்த்தீங்கன்னா 2 பின்ஸ் வந்து செக்யூர் பண்ணியிருக்கிறேன். ஸோ நம்ம இந்த மாதிரி பின்ஸ் வச்சு செக்யூர் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்ட்டு பாருங்கள். நான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு களைச்சி விட்டுருவேன், இந்த ப்ளீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு களைச்சி காமிக்கிறேன். எகைன் நம்ம பின்ஸ் பண்ணியிருக்கனால அது வந்து எப்படி பொசிஷன் கரெக்டாக வருது அப்படிங்கிறது பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் கரெக்டாக பொசிஷனுக்கு வந்துருச்சு. ஸோ இதனால தான் நம்ம பின்ஸ் எல்லாமே கொடுத்து செக்யூர் பண்ணிக்கிறோம் அயன் பண்ணுறதுக்கு முன்னாடியே.
இப்போ நம்ம ஷோல்டர் பார்ட்டையும் நம்ம ப்ளீட் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். அண்ட் ஃப்ரண்ட் பார்ட் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம ப்ளீட்ஸ் எல்லாமே எடுத்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அயன் பண்ணிடலாம். அயன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம பல்லு பார்ட்டை ஃபஸ்ட்டு அயன் பண்ணிக்கலாம். எப்போதுமே அயன் பண்ணும்போது கீழே இருக்க கிளாத்தில் நீங்கள் அயன் பண்ணி ஹீட் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாரீக்கு வைங்க. டைரெக்டாக அந்த ஹீட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணாமையே டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்து சாரியில் வச்சிட்டிங்க அப்படின்னா சாரீ வந்துட்டு வேஸ்ட் ஆகிடும், பொசுங்கிடும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நம்ம அயன் பண்ணுறதை வந்து ஒவ்வொரு போர்ஷனாக வந்துட்டு நம்ம அயன் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம பின்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஒவ்வொரு பின்னும் அதாவது எந்தெந்த இடத்துல எண்ட் ஆகுதோ அந்த இடத்துல வரைக்கும் நம்ம அயன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அயன் பண்ணும்போது ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் கிடையாது, பேக் சைட்லேயும் அயன் பண்ணணும். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் மட்டும் அயன் பண்ணிடுவாங்க, பேக் சைடில் அயன் பண்ணுறது கிடையாது. அப்படி நீங்கள் அயன் பண்ணல அப்படின்னா அந்த ப்ளீட்ஸ் எல்லாமே மெஸ்ஸியாக ஆரம்பிச்சிடும். அது பார்க்குறது கொஞ்சம் நல்லா இருக்காது. இந்த ஷோல்டர் பகுதியிலேருந்து நம்ம ஆர்ம் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனில் நம்ம செஸ்ட் ப்ளீட் இருக்கு இல்லையா, அந்த ப்ளீட்டுக்காக நம்ம எடுக்கிற பாயிண்ட்டு. இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஷோல்டர் பகுதி இருக்கு இல்லையா, ஷோல்டர்லேருந்து நம்ம ஆர்ம் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸில் நம்ம இந்த இடத்துல ஒரு பின் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்கு மார்க் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ளீட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாயிண்ட் வந்து மார்க் பண்ணுறோம். அதாவது சப்போஸ் நீங்கள் வந்து ப்ளீட்ஸ் கரெக்டாக எடுக்காமல் குட்டி குட்டியாக எடுத்துட்டீங்க, இந்த மாதிரி தான் எடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சைடு வந்து கவர் ஆகாது. ஸோ அதனால நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ, நம்மளோட பாடி டைப் வந்து லீனாக இருக்கலாம், இல்லை ஹெவியாக இருக்கலாம். ஸோ எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம பார்த்து மார்க் பண்ணுறதுக்காக தான் இந்த பாயிண்ட் எடுக்கிறோம். இப்போ நான் எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா 1.5 feet அளவுக்கு இருக்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த பாயிண்டில் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், அதுக்காக தான் அந்த பின் மார்க் பண்ணுறோம். அண்ட் இன்னொரு பின் பார்த்தீங்கன்னா கை வருது இல்லையா, அதாவது உங்களோட ப்ளவுஸோட ஜாயிண்ட் வரும் இல்லையா சைடில், ஸோ அங்கே வந்துட்டு ஒரு மார்க் பண்ணிட்டோம். இந்த பாயிண்ட் எதுக்கு மார்க் பண்ணுறோம் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம ப்ளீட்ஸ் எடுக்கணும். அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ப்ளீட் வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம எடுக்கணும். ஸோ அதுக்காக தான் அந்த பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த ஃப்ரண்ட் போர்ஷனை நம்ம அயன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பின்ஸ் வந்து நான் 2 பின் குத்திருக்கேன் தெரியுதா. ஸோ இந்த பின்லேருந்து நான் இப்போ அலைன் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 1.5 feet எனக்கு வரணும், பட் 1.5 feet தான் வந்திருக்கு. அப்படிங்கிறதுனால நான் அதை கொஞ்சம் வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் இருக்க மேலே இருக்க ப்ளீட்ஸை மட்டும் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணக்கூடாது, எல்லா ப்ளீட்ஸுமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக வரும். இல்லை ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் நான் ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்தடுத்த ப்ளீட்ஸ் எல்லாமே கொஞ்சம் அப்படியே விலகிட்டே வரும், நீங்கள் என்ன தான் அயன் பண்ணாலுமே. அதனால் கரெக்டாக ஈவனாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. ஈவனாக ஸ்ப்ளிட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்பராக வந்துடும். நம்ம அயன் பண்ணும்போது ப்ளீட்ஸ் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் அயன் பண்ணணும். ப்ளீட்ஸ்க்கு ஆப்போசிட்டாக அயன் பண்ணும்போது சாரீ வந்து மடங்கிடும். ஸோ சாரீ வந்து எந்த பொசிஷனில் நம்ம மடிச்சிருக்கோமோ அதே பொசிஷனில் நம்ம அயன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளீட்ஸ் வந்து கவுண்ட் பண்ணுறேன், 10 ப்ளீட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம செஸ்ட் ப்ளீட்ஸ் வந்து அயன் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கீழ் பகுதி இருக்கு இல்லையா கொஞ்சம், ஸோ அதெல்லாத்தையும் ப்ராப்பராக அலைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அயன் பண்ணிக்கிறேன். அதாவது நம்ம சைடில் ஒரு பின் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது வரைக்கும் நான் வந்துட்டு அலைன் பண்ணி அயன் பண்ணிக்கிறேன். இப்போ அயன் பண்ணியிருக்க பார்ட் அப்படியே எடுத்து நம்ம ஷோல்டரில் போட்டுக்கலாம். அதாவது ஆப்போசிட் சைடாக இருக்கணும், நல்ல பகுதி இல்லாமல் பேக் சைடை வந்துட்டு மேலே வச்சுருக்கணும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் அயன் பண்ணுறதுக்கு நம்ம உள்ளே சொருகும் இல்லையா, அந்த போர்ஷனை நம்ம கீழே விட்டுலாம். கீழே விட்டுட்டு நம்ம அயன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து மேல் பகுதி அதாவது ஃப்ரண்ட் போர்ஷனில் மேல் பார்ட்டை வந்து அயன் பண்ணியிருக்கேன். நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ளீட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அது மேலேயே நான் வந்துட்டு அயன் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் போர்ஷனில் மேலே ஹாஃப் பார்ட் வந்து அயன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கீழேயும் நான் அயன் பண்ணிக்கிறேன். இந்த பார்டர் பகுதி இருக்கு இல்லையா, அந்த பார்டரில் வரும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு பாருங்கள். இப்போ வந்து நான் பின்ஸ் மேலேயே வச்சு தான் அயன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது கன்வீனியண்ட்டாக இல்லை, கொஞ்சம் ஸ்டக் ஆகுது அப்படின்னா நீங்கள் அந்த பின்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பின்ஸ் வந்து அதே இடத்துல செக்யூர் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனும் அயன் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஆகும், கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம நல்ல பகுதி அதாவது மேல் பகுதி தான் நம்ம அயன் பண்ணி ப்ராப்பராக வச்சுருக்கோம். இது அப்படியே நம்ம ஆப்போசிட் பண்ண போகிறோம். ஆப்போசிட்டாக திருப்பி போட்டு நம்ம பேக் சைடும் வந்துட்டு அயன் பண்ண போகிறோம். நிறைய பேருக்கு இந்த இடத்துல கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஆகும், எப்படி வந்துட்டு திருப்பி போடணும் அப்படிங்கிற மாதிரி. 2 சைடு இருக்க பார்டரையும் வந்துட்டு நீங்கள் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு 2 கையும் கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும். இந்த அயனிங்லேயே வந்துட்டு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேக் சைடு வந்து திருப்பி போட்டு அயன் பண்ணுறது தான். ஆனால் இந்த பாயிண்ட் வந்து நிறைய பேர் வந்துட்டு சொல்லவே மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் பேக் சைடும் அயன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கே வந்துட்டு சாரீ அவ்வளோ நீட்டாக வரும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள்.
ஸோ இதை அயன் பண்ணதுக்கப்புறமா நம்ம உள்பகுதி நம்ம சொருகும் இல்லையா, ஸோ அந்த பார்ட்டை நம்ம மடிக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம்ல இந்த ப்ளீட்ஸு, அந்த ப்ளீட்ஸ்குள்ளேயே வர மாதிரி, அதாவது பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுவோம் இல்லையா, அந்த ப்ளீட்ஸ்குள்ளே வர மாதிரி நம்ம 2 to 3 ஃபோல்ட்ஸ் வந்து அது மேலேயே நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 ஃபோல்ட்ஸ் மட்டும் நான் பண்ணியிருக்கேன். இதை விட சின்னதாக மடிக்கணும் அப்படின்னு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் 3 ஃபோல்ட்ஸ் கூட பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணியிருக்கிறத வந்து அந்த ஃப்ரண்ட் ப்ளீட்ஸ் இருக்கும் இல்லையா, ஃப்ரண்ட் ப்ளீட்ஸ்லேருந்து நம்ம உள்ளே சொருகிற பகுதி தான் ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ப்ளீட்ஸ்லேருந்து பாடிக்கு வர பகுதி வந்து நம்ம ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். இதில் இருந்தால் நம்ம ஷோல்டர் ப்ளீட்ஸ் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். இதை வந்து இந்த சாரீ வந்து நம்ம ஒரு 3 பார்ட்டாக பிரிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அதாவது இது வந்து சென்டரு, அண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் போர்ஷன், அண்ட் இது செகண்ட் போர்ஷன், இது தேர்ட் போர்ஷன், அந்த மாதிரி. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் போர்ஷனோட கார்னரில் நம்ம ஷோல்டர் ப்ளீட்ஸை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணணும். அதுக்காக எக்ஸஸாக இருக்கிறதெல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி உள்ளே ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஷோல்டர் பகுதியை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. அண்ட் நீங்கள் ப்ளேஸ் பண்ணும்போது இந்த இடத்துல கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் அலைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன போர்ஷன் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும். ஸோ இந்த ப்ளேஸ் பண்ணதை கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த ப்ளேஸ் வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு அதை நான் ஷோல்டரில் எடுத்து போட்டுக்கிட்டேன். இந்த 2 சைட் பார்டர் இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளுக்கு மார்க்கிங் பாயிண்ட்டை வச்சுக்கோங்க. அந்த மார்க்கிங் பாயிண்ட்டுக்குள்ளே தான் நம்ம இந்த சாரீ ஃபுல்லாமே வந்துட்டு ஃபோல்ட் பண்ணணும். ஸோ அதை வந்து ஒரு 3 to 4 ஃபோல்டு அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த கன்வீனியண்ட்டாக இருக்குதோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபோல்டு பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே நம்ம ஷோல்டர் ப்ளீட்ஸை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எவ்வளோ ப்ளீட்ஸ் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத. இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 ப்ளீட்ஸ் இருக்குது. நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். தென் பேலன்ஸ் ஷோல்டர் பகுதியிலேருந்து முந்தி பகுதி இருக்குது இல்லையா, பல்லு பாட்டு, அதை வந்து நம்ம ஒரு 3 to 4 ஃபோல்டு அந்த மாதிரி பண்ணி நம்ம பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம். இந்த பின் வச்சு நம்ம செக்யூர் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு சாரீ வந்து களைஞ்சிரும், அதுக்கப்புறம் ப்ராப்பராகவே இருக்காது. அதனால் நம்ம பல்லு போர்ஷன் மடிச்சிருக்கோம் இல்லையா, அதிலிருந்து நம்மளோட ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு நம்ம செக்யூர் பண்ணிக்கிறோம் ஒரு பின் வச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரீ வந்துட்டு நம்ம என்ன பண்ணாலும் உங்களுக்கு களையவே களையாது. உங்களுக்கு வேணும்னா எக்ஸஸாக பின் கூட வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் நீங்கள் பிகினராக இருக்கும்போது. ஸோ இப்படி பாருங்கள், உங்களுக்கு ப்ளீட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக அழகாக வந்துட்டு அலைன் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி சாரீ நீங்கள் ப்ளீட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 2 மினிட்ஸில் வந்து சாரீ வந்து ட்ரேப் பண்ணிடலாம். சாரீ ட்ரேப்பிங் வீடியோ நெக்ஸ்ட் பார்ட்டாக நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம், இல்லைனா இன்ஸ்டாகிராமில் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தடவை புரியலாம் அப்படின்னா ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். நீங்கள் ஏதாவது கிளாஸஸ் போய் கற்றுக்கணும் அப்படின்னாலும் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். நம்மக்கிட்ட ப்ளீட்டிங், பாக்ஸ் ஃபோல்டிங் சர்வீசஸும் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இதில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம்லையும் டெக்ஸ்ட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா சாரீ ட்ரேப்பிங் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா சைடெல்லாம் எப்படி கவர் பண்ணுறது, அண்ட் அயன் பண்ணும்போது நம்ம பெல்லி பட்டனில் இன்சர்ட் பண்ணுற பின்னை வந்து நம்ம இன்சைடாக வந்துட்டு நம்ம பின் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அது ஏன் பின் பண்ணோம், ஃப்ரண்ட் போர்ஷனில் இருக்க சாரீஸ் வந்து அடிக்கடி விலகிட்டே இருக்கும், ஸோ அதை வந்து எந்த மாதிரி நம்ம செக்யூர் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ உங்களுக்கு ப்ளீட்டிங் பண்ணாதவங்களுக்குமே வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். தேங்க்யூ, பாய்.